போன வாரம் தீபாவளி அன்னைக்கு என் ஃப்ரெண்டு இந்த மகாராஜா ரோட்டில் டீ கடை வச்சுருக்கிறான் ரவின்னு, அவன் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போட்டான். அதே மாதிரி சுசப்பாலத்தில் ஜெரனஸ், அவர் என் ஃப்ரெண்டு, அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போட்டார். அதே மாதிரி பி ஷாப்பில் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுன்னு இருந்தார், அவரு செத்து போட்டார். இன்னைக்கு வந்து போதிய வசதி இல்லை, இவ்வளோ பேர் பில்டிங் இருக்குது இந்த சிவில் ஹாஸ்பிட்டலில். ஆனால் இதில் வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்குடைய செக்ஷன் இல்லை, அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை. பேஷண்ட்டுகளை இட்டு வந்துடணும், உடனே வந்து இங்கேருந்து கோலார் கைதிடுறாங்க, பெங்களூர் கைதிடுறாங்க. அவர் இங்கேருந்து பங்கார்பேட் போகிறதுக்குள்ளே அவர் அவுட் ஆகிடுறாரு. வந்து யாரை இதை பற்றி வந்து ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, இதை பற்றி அக்கறை எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு உயிர் சேதம் ஆகினே இருக்குது. பணக்காரனுக்கும் அதே ஹார்ட் அட்டாக்கு, இல்லாதப்பட்டவனுக்கும் அதே ஹார்ட் அட்டாக்கு, இருக்கப்பட்டவனுக்கும் ஹார்ட் அட்டாக்கு. நைட்டில் 12 மணிக்கு இங்கே சிவில் ஹாஸ்பிட்டல் வந்தால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிடுறாங்க, கோலார் போ பெங்களூர் போன்ட்டு. ஐயா மைன்ஸில் கூட எல்லா ஷாப்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் எய்டுன்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுருந்தான். அப்போ வந்து ஒரு தொழிலாளிக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா உடனே அபேஸ் பண்ணி மேலே வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் இது சிவில் ஹாஸ்பிட்டல் இல்லை ஐயா. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு யாருன்னா வந்து இன்னைக்கு இதை பற்றி வந்து நியாயமாக வந்து இப்போ இதை வந்து அப்சர்வ் பண்ணணும். மைன்ஸில் பிஜிஎம்எல்ல 5 மைன்ஸில் இன்ஜெக்ஷன் வச்சுருந்தான். இது ஹார்ட் அட்டாக்கு செஸ்ட் பெயினுக்கு. அவங்க தொழிலாளியை மேலே அபேஸ் பண்ணுதுமே இமீடியட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டு பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் இருந்தாங்க அந்த பிஜிஎம்எல் டாக்டருங்க, நான் பேரெல்லாம் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஒரு வாட்டி. அந்த மாதிரி டாக்டர் இருந்தாங்க ஐயா. இந்த மாதிரி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வந்து ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு செக்ஷன் இல்லை ஐயா. இதுக்கு வந்து நல்ல ஒரு டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இந்த ஊர் டெவலப்மெண்ட் ஆகணும்னாக்கா அடிப்படை வசதி இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப்மெண்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருந்து என்ன நமக்கு பிரயோஜனம்? இந்த ஊரில் வந்து இந்த பிரதிநிதிகள் வந்து யாரை இதை பற்றி வந்து ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க, இதை பற்றி அக்கறை எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு உயிர் சேதம் ஆகினே இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த ஊரில் வந்து லைட்டை போட்டாங்க, ரோடை போட்டாங்க, இன்னைக்கு பல விதமான வசதிகள் சேர்த்துக்கலாம். அது ஓகே, வர வேண்டிய விஷயம். அது வசதி கிடையாது. இந்த ஊர் டெவலப்மெண்ட்னாக்கா இந்த மாதிரி உயிர் சேதங்களை காப்பாற்றணும், அதுதான் டெவலப்மெண்ட். சில தற்கொலைங்க சொல்கிறாங்க, ரோடை பாரு, லைட்டை பாரு, இதெல்லாம் சொல்கிறாங்க ஐயா. அது இல்லையா டெவலப்மெண்ட்டு. இந்த சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு டெவலப்மெண்ட் பாரு, அடிப்படை வசதிக்கு டெவலப்மெண்ட் பண்ணு. இந்த ஊரில் வந்து பெரிய பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய பெரிய நல்ல தொழிலதிபர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட ஒரு ஸ்பான்சர் பண்ணி முன்னெல்லாம் பாரு சுராஜ் மஹமது ஒரு பில்டிங் கட்டிக்கிறாங்க, அங்கே பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து தொழிலதிபருங்க நம்ம பெரிய பெரிய இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட இந்த சிவில் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு செக்ஷன் கொண்டாந்து அதுக்கு ஒரு டாக்டர் நர்ஸுங்கெல்லாம் போட்டு அதுங்கெல்லாம் பண்ணாங்கனாக்கா இன்னைக்கு இந்த ஊரில் வந்து நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும் ஐயா.